தமிழ்நாட்டுல மொத்தம் 440 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இந்த 440 இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ் எந்தெந்த கேட்டகரியில நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு A2KTK சேனல். ஐ எம் டிகே தினேஷ்குமார். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி அப்படிங்கிறது எப்படி எல்லாம் பிரிக்கிறாங்கன்னா, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. அடுத்தது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்தது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிற இவ்வளோ கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்க. இந்த கேட்டகரியில கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்துதான் அதிகமாக ஃபில் ஆக போற ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். தமிழ்நாட்டில் மொத்தம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3 காலேஜஸ் இருக்கு. அந்த 3 காலேஜஸ் என்ன, 3 காலேஜ்ல மொத்தம் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு ஹையஸ்ட் கட் ஆஃப் என்ன இதுல வந்து முடிஞ்சிருக்கு, ஓப்பனிங் கட் ஆஃப் என்ன, க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்க மார்க்குக்கு உங்க கட் ஆஃப் அண்ட் கம்யூனிட்டிக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த காலேஜ் நீங்க உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்க அதில் செக் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம். அப்படி ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கவுன்சிலிங் போகும்போது நம்ம எந்தெந்த காலேஜ் தேவையோ அதெல்லாம் நம்ம சாய்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போறது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். அப்போ கேட்டகரியில் நம்ம வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது மொத்தம் 54 கோர்சஸ் வந்து இந்த 3 காலேஜ்லயும் சேர்ந்து இருக்கு. இதுல பர்டிகுலரா நம்ம என்ன கோர்ஸ் பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அப்போ வந்து இந்த பிரான்ச் நேம்ல உள்ள போயிட்டு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நம்ம செலக்ட் பண்ணும்போது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் க்ளோஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகு, மற்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிடைக்கும் போது மொத்தம் வந்து 2 இடத்துக்கு தான் காட்டுது. என்ன காரணம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் SS அப்படின்னு ஒரு கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஆப்ஷனையும் சேர்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அகைன் கம்ப்யூட்டர் டைப் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்ல இங்க இருக்கா, இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது மொத்தம் 3 போயிடுச்சா? இப்போ 5 வந்துருச்சு. ஏன் அப்படின்னா ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் ஒரே கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஜென்ரல்ல கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிராக்கெட்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுக்கு ஏதாவது பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கானா? எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது, ஃபீஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? பட் வந்து உங்களுக்கு கட் ஆஃப்ல வந்து க்ளோசிங் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகு, செகண்ட் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து க்ளோஸ் ஆகு. இப்போ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல தமிழ்நாட்டில் மொத்தம் 3 காலேஜ் இருக்கா. ஒன்னு வந்து PSG, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மூணாவது வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். 5 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க 3 காலேஜஸ்ல. இது எது அப்படிங்கிறது பார்ப்போம். PSG-ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் PSG-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. காலேஜ் கோடு வந்து 2006 PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஆல்மோஸ்ட் NBA அக்ரிடேஷன். லாஸ்ட் இயரோடைய வேகன்சி அப்படிங்கும் போது OC-லையும் 25, BC-க்கு 22, க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 198.5ல கடைசியா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது செகண்ட் வந்து எந்த காலேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா கவர்மெண்ட் எய்டட்ல 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ். சேம் வேகன்சி 15+14, க்ளோசிங் கட் ஆஃப் 196.5ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அதுல வந்து இது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடையாது, ஜெனரல் கோர்ஸ். 13+12 வேகன்சி, க்ளோசிங் கட் ஆஃப் 196.5. அப்போ நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல, இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வேணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் எவ்வளவு இருக்குன்னா 196க்கு மேல இருந்தா மட்டும்தான் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த 2 கோர்சஸ் பாருங்க, பிராக்கெட்ல செல்ஃப் சப்போர்ட்டிங்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதுல ஒரு 60 சீட் வச்சிருப்பாங்க, இதுல ஒரு 60 சீட் வச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து மேபி வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வேகன்சி 11+10 196 வந்து க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 24+21 195 வந்து க்ளோசிங் கட் ஆஃப். அப்போ லாஸ்ட் இயர்ல என்ன வேகன்சி இருந்துச்சு, என்ன கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ பார்த்தோம். இது வந்து ரவுண்ட் 1ல. இப்ப ரவுண்ட் 2ல இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா? ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து 195 இருக்குன்னா ரவுண்ட் 2ல கிடைக்காது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ. இதுல கெட் யுவர் காலேஜ்ல போயிட்டு கட் ஆஃப் பேஜ்ல சாய்ஸிஸ்ட் பேஜ்ல போயிட்டு ரவுண்ட் 2ல நீங்க செலக்ட் பண்ணும்போது
இங்க உங்களுடைய டோட்டல் எந்த கோர்ஸுமே அவைலபிள் கிடையாது, எல்லாமே வந்து 0 க்ளோஸ்ல போயிடுச்சு. காரணம் என்னன்னா கவர்மெண்ட் எய்டட் தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, அடுத்தது செல்ஃப் ஃபைனான்சிங் இருக்கிற எஸ்எஸ்என், இந்த மாதிரியான காலேஜ் ஃபோக்கஸ் பண்ற ஸ்டூடெண்ட் ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸையும் வந்து அதிகமாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி டிஎன்ஏ ரிலேட்டடான அதிக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னா கண்டிப்பா கெட் யுவர் காலேஜோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி A2KTK யூடியூப் சேனலையும் நீங்க செக் பண்ணுங்க. உங்க கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ் வேணும், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நீங்க அப்ளிகேஷன் என்ட்ரி பண்றதுல இருந்து காலேஜ் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லா கைடன்ஸும் ப்ராப்பர், என்னென்ன காலேஜஸ் எந்த ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நாங்க கைட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் பெய்ட் ப்ராசஸ். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பை.